பிரேக்கப் தானே, இதுக்கு போய் அழுவுற? வலினா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளின் பெரிய அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட ஏதாவது பெரிய வலி இருக்காடா சொல்லு. டேய் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாதடா. அப்படியா? சரி ஓகே, நான் வந்துடுறேன். கரெக்டா எங்க? போடுறா. இப்ப பாருடா. இப்ப சொல்றா, காதல் வலிதான் பெருசா? இல்ல 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 தம்பி அண்ணா, இந்த வாட்டி ஊதாப்பூ கலர் அடிச்சிடலாமா? அண்ணா இதுக்கே பானிபூரி விற்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கேன், நீ வேற ஊதாப்பூ கலர்ன்ற. நீ என்ன பண்ணு, சைடில் ஃபுல்லாக ஷார்ட் பண்ணுற, மேலே மட்டும் ரொம்ப ஷார்ட்டும் பண்ணுறா, ரொம்ப நிறையாவும் வச்சிருக்கேண்ணா, மீடியமாக வேணா. சரிப்பா. தம்பி இது போதுமா? நான் அவ்வளோ எடுத்துறேன், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணா. இது போதுமா? இன்னும் கொஞ்சம். இது போதுமா? சரிண்ணா. தம்பி ஓகேவா? இப்படியே போனால் அம்மா சாமி ஆடுவாங்களே, நான் இன்னும் கொஞ்சோண்டு கட் பண்ணா. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன். இப்போ 2 வேலை வைக்கிற பேர் சே, எனக்குன்னு வந்துக்கிறான் பேர் காலங்கத்தால. இனிமே ஷார்ட்டா கேட்பேன். ஓ என்னண்ணா காண்டில் இப்படி வெட்டி விட்டுட்டேன். இரு நான் எங்கள் அம்மாவே கூப்பிட்டாரேன். இரு அம்மா. டேய் என்னடா முடி வெட்டவே இல்லை, கடை முடியுதா? ஹரிசே, பி செக்ஷன் பையன் ஜோசியம் பார்க்கணுமா, கொஞ்சம் பார்த்து சொல்ல. இந்தடா என் கையில பார்த்து சொல்றா. என்ன பார்க்கணும்? கல்யாணம் எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. அதுக்கு எதுக்கு கையை காட்டுற, மண்டையை காட்டு. 1 2 3 உனக்கு மொத்தம் 3 பொண்டாட்டிடா. தேங்க்ஸ்டா. ஐயோ மூணா? காவியா, திவ்யா, யாழினி ஜாலி தான். டேய் போடா. டேய் படிப்பு எப்படின்னு பார்த்து சொல்றா. படிப்பா, இந்த ரேகை இருக்குல்ல, இது இங்கே நிக்குது, அதனால உனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. ஃபர்ஸ்ட் ரேங்க்டா. வராம இருக்காது. சொன்னல, அவன் கரெக்டா சொல்லுவான். சரி, ஜோசியம் பார்த்ததுக்கு ஃபீஸ் 20 ரூபா கூட. 20 ரூபாவா? ஆஹா, கிளைமேட் சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு பாட்டு கேட்டா எப்படி இருக்கும்? அடைச்சி ஹெட்ஃபோன் போயிடுச்சா? அதான் நெக் பேண்ட் இருக்கு. இந்த ஒரு சைடு தான் கேக்குதா? இது சும்மா தானா? இதுவும் போச்சா? பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டுக்கலாம். இன்னும் ஃபோன் சார்ஜ் ஏறுன்னு பார்த்தா பவர் பேங்க் சார்ஜ் ஏறுது. மா, நீ பண்ணு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டா, எனக்கு மேகி எப்படி செய்யுதுன்னு கூட தெரியலம்மா. நீ சொல்லி கொடுத்ததையும் மறந்துட்டேன், சொல்லி கொடுமா. மேகியாடா? அது வந்து அலமத்தி அபிபோல். இதுல எப்படி நாடகம் பாக்குறது? மறந்துட்டேன்டா, சொல்லி கூட. மா, இதோட உனக்கு 420 வாட்டி சொல்லி கொடுத்துறேன், அது எப்படிதான் மறப்பியோ தெரியல, என்னால சொல்லி கொடுக்க முடியாது, போமா. இதோட உனக்கு 420 வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன், அது எப்படிதான் மறப்பியோன்னு தெரியல, இதுக்கு மேல என்னால சொல்லி தர முடியாது, பட்னியா கடை. சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. லவ் யூவா? என்ன லவ் பண்ண என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது உங்ககிட்ட? ஐ வாட்ச், ஏர்பாட் ஏதாச்சும் இருக்கா? சை. ஹலோம்மா, நீங்க மிடில் கிளாஸா இல்லையான்னு சர்வே எடுக்க வந்தது. வாங்க சார், உள்ள வாங்க. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, குப்பை போடணும். குப்பை தொட்டி எங்க இருக்கு? டஸ்ட்பின்லாம் இல்லை சார், நம்ம வீட்டில் இந்த ஜெப்டோ கவர் தான் குப்பை தொட்டி. இது மக்கிற குப்பை, இது மக்காத குப்பை, இதில் போடுங்க. வெரி குட். டஸ்ட்பின் செக். ஓகே. அம்மா அம்மா, நீ டேட் என்ன? இந்த ஒரு நிமிஷம்பா. ஆகஸ்ட் 8பா. ஓசி கேலண்டரா? தமிழ் ஷாப்பிங் மதுரையில் வாங்கினப்பா, மளிகை சாமான் கொடுத்தாங்க. சரி, வெரி குட். கேலண்டர் செக் டன். இந்த உப்பு டப்பா, பழுப்பு டப்பாலாம் காமிங்க. இந்தாங்க சார். பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவா? முறுக்கு வாங்கினது கொடுத்தாங்க சார். ஓகே. இது என்னது? இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாம பார்த்துட்டேன்னா, அப்போ சொந்தக்காரங்களாம் ஆர்லிக்ஸ் வாங்கி வந்தாங்க.
குடிச்சிட்டு இதை பருப்பு போட்டுட்டேன். ஓகே, இந்த பக்கெட்டு காட்டுங்க. சார் பக்கெட்டு. வெரி குட். ஸ்டோரேஜ் பாக்ஸ் அண்ட் பக்கெட் பாஸ். மா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் மிடில் கிளாஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப நாங்கள் நன்றி. சர்டிஃபிகேட். ஆயிடா பட்டன் என்னடா? ஐயோ பெண்ணுடா. நல்லா கையை காமியா, உன் தக்காளி ஸ்மெல் வரப்பா வந்து பாரு. அரிசே ரெடியாவோட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். வயிறு வலிக்குதுமா, நான் வரல. டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, வாடா. ஐயோ அம்மா, குழு ஜோரமா. தலைக்கு என்ன வச்சிருக்கமா, வரல. மா துணி துவைக்க போறமா, நான் வரல. மச்சான் நீங்க தான் இருக்கியா? உன்னை ரொம்ப நாளா ஒரு பொண்ணு பார்க்கணும் தாடா, வாடா போலாம். பொண்ணா? பசங்க கூப்பிட்டு போக மாட்டேன். அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? டேய், 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 டேய். நான் தான் திறப்பேன். அம்மா, சித்தியும் வெற்றியும் வந்திருக்காங்க, ஜாலி. ஏய் வாடா, நம்ம விளையாட போலாம். சித்தி நீங்க இங்கே இருந்துருங்க, ஊருக்குலாம் போகாதீங்க. வெற்றியும் இங்கே ஸ்கூல் சேர்த்து விட்டுருங்க. அவுட்டே. யாரா இருக்கும்? அம்மா, நான் ரூம் உள்ள இருக்கேன், கேட்டா வேலையா இருக்கேன்னு சொல்லிடு. இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லுமா. இல்ல செத்துட்டேன்னு சொல்லிடு. இவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சீரழிஞ்சு நாசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கம்மா, நான் கலெக்டர் ஆகணுமா. இவெல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான், கடைசி வரை கஷ்டப்பட்டுனே தான் இருப்பான். இதான் ஆல்ரெடி தெரியுமே, புதுசா வேற ஏதாவது சொல்லுங்க. மா, இங்க ரிமோட் கார் வச்சிருந்தேன், எங்கம்மா? உங்க பெரியப்பா பையன் கணேஷ் ஆசையா கேட்டான்டா, அதான் கொடுத்துறேன். உனக்கு புதுசு வாங்கிக்கலாம். எனக்கு வேணும். அரிஷே, உனக்கு பொண்ணு எதுவும் அமைய மாட்டுறா, நினைச்சாலே அழுகையா வருது. மா, அது அமையாட்டி போது விடுமா, இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா? இங்க தானே வந்துச்சு. மா, இங்க ரிமோட் கார் வச்சிருந்தேன், எங்க? அதுவா, பக்கத்து வீட்டுல குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுடா, அதான் எடுத்து கொடுத்துறேன். எனக்கு ரிமோட் கார் வேணும். அந்த பையனுக்கு ஏமா கொடுத்தேன்? 2376 நான் ஓடிபி. 2376 போலாமா சார்? போலாம். ஐயோ வேர்க்குதே, ஏசி போட சொன்னா போடுவாரா? அண்ணா ரொம்ப வேர்க்குது, கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணுங்களேன். ஏசி எல்லாம் போட முடியாதுப்பா. வேணாம், இப்படியே போயிடலாம். என்ன ரைட்ல போறாரு, லெஃப்ட்ல போனா ரொம்ப ஷார்ட்டு, உடனே வந்துடும். ரைட்ல போனா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வேற ஆகுமே. அண்ணா லெஃப்ட்ல போனா ரொம்ப ஷார்ட்ண்ணா. எனக்கு மேப் எந்த ரூட்ல காமிக்குதோ அந்த ரூட்ல தான்ப்பா போக முடியும். இல்லை வேணாம், 100 ரூபா எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கலாம், அவர் போகிற ரூட்லேயே போட்டோம். மீட்டிங் தானே சார், இந்த ஃபோனில் அட்டென்ட் பண்ணுறேன், இந்த ஒரே நிமிஷம். மீட்டிங் இருக்கு, சொன்னா கேட்பாரா? நான் மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் பாட்டு சவுண்டு மட்டும் கம்மி பண்ண முடியுமா? இது ஏன் காருப்பா, நான் பாட்டை போட்டுன்னு தான் ஓட்டுவேன். வேணாம், வேலையே போனாலும் பரவாயில்ல. அப்பா கண்ணை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. இனி நம்ம கேம். செத்தடா நீ. நான் ஏன் இவ்வளோ கோவமாக போகிறேன்னா, இன்னைக்கு காலையில் நான் பாட்டுன்னு செவனேன்னு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். என் அண்ணன் கன் எடுத்துகிட்டு வந்து சுட ஆரம்பிச்சிட்டான். என்னடா சொன்ன? எரும மாடா, இந்த வாங்கிக்கோ. மாட்டினியா? என்னடா சத்தம் போட்டு விளையாண்டு இருக்கீங்க? அப்பா, இந்த கண்ணை கூட அப்பா கரெக்டா வந்து கண்ணை பிடிக்கிட்டு போயிட்டாரு. ஆனா இப்போ உங்களுக்கும் இந்த கன் வேணும்னா கீழே டேக் ப்ராடக்ட்ல குடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. அந்த வந்துடுறேன்டா. அந்த பர்ஃபியூம் எங்கம்மா? அங்கதான் செல்ஃப்ல இருக்கும்டா.
மா இங்க இல்லையேம்மா. அப்போ காலி ஆச்சு போல. அப்பயே வாங்கி வைக்க சொன்னேன். இப்போ நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போ, நாத்தெல்லாம் அடிக்காது. Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. ரூம் ஸ்ப்ரே இதாச்சாலும் வாசனை தான் வரப்போகுது. இதுவும் நல்லா தான் வாசனை அடிக்குது. இனிமே இதை அடிச்சுட்டு போலாம் போல. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ!